ஸோ ஜார்ஜியா அப்படின்னு நீங்க சொல்லும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது நம்ம ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி தான். டுடேஸ் விமன் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள மீட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நான் அங்கேயும் பார்த்துருக்கேன். பட் அந்த பிரேமம் பூம் ஆனதுக்கு அப்புறம் தென் வந்து அவங்க காலேஜ்ல வந்தவங்க அங்க சாய் பல்லவி வந்திருக்காங்க, இங்க சாய் பல்லவி வந்திருக்காங்க. ஸோ மலர் டீச்சர், அந்த மலர் டீச்சர்ங்கிறது எனக்கு வந்து எப்படி சொல்றது, சாய் பல்லவி அப்படிங்கிற போது ஒரு சீனியர் அக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய் பல்லவி அக்கா. ஸோ கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின். பீயிங் அ டாக்டர் வந்து நீங்க எப்பயாவது சிம்டம்ஸை கூகுள் பண்ணியிருக்கீங்களா? சிம்டம்ஸை கூகுள் பண்ணலான்னு கேட்டா இல்ல. பட் ஆனா வந்து ஒரு டாக்டருக்கு சேலரி இல்ல ஸ்டைஃபன் 50,000 அப்படின்றதே வந்து ஆடியன்ஸ்க்கு இன்ன வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா வந்து டாக்டர் அப்படின்னு வந்தாலே ஒரு ரிச்சான லைஃப் லேக்ஸ்ல தான் சம்பாதிப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் பீப்பிள் இருக்காங்க. ஒரு எம்பிபிஎஸ் நீங்க முடிச்சுட்டு நீங்க உள்ள வரீங்கன்னா ஒரு டியூட்டி டாக்டரோட பே வந்து ஃப்ரம் 45 to 55, 60. அது வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ரோல் பொறுத்து மாறும். உங்களோட லைஃப்ல ஒரு தூக்கமே இல்லாத நிறைய டைம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க பண்ண கிரேசியஸ்ட் திங் என்னவா இருக்கும்? உட்கார்ந்து சிரிப்பேன். காட் மேரிட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஒரு டாக்டர் அப்படின்னு வரும்போது நீங்க ஒரு சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போடுறீங்கனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வெக்கேஷனோட போஸ்டா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களோட வைஃப் கூட ஒரு போஸ்டா இருக்கட்டும், இம்மீடியட்டா நம்மளுக்கு ஒரு கமெண்ட் வரும். நெகட்டிவான கமெண்ட் என்னன்னா, நீ எப்படி வந்து ஒரு டாக்டரா இருந்து வெளியே எப்படி சுத்துற, நீ எப்படி ஒரு உன்னோட ஒரு டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ற அப்படின்ற மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ். அதை கொஸ்டின் பண்றதுக்கு ரைட்ஸ் இல்லை நான் சொல்றேன். லாஸ்டா இந்த ஷோ க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்க ஆடியன்ஸ்க்கு உங்க ஃபேவரட் சாங் ஒரு 2 லைன்ஸ் ஹம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கண்ணில் நீர் கசிய உதட்டு வலி உசர் கசிய உன்னாலே சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவுமா. ஹாய் ஹலோ, வெல்கம் டு கேகே பிளாக்ஸ். நான் உங்க டாக்டர் கார்த்திக். இன்னைக்கு என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு இன்டர்வியூ பண்ண போறேன். ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்க ஒரு கெஸ்ட் ஒரு டாக்டர், எம்டி ஃபார்மகாலஜி ரெசிடென்ட், ஆக்டர், சிங்கர், ஆர்டிஸ்ட், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு நிறைய பரிமாணங்களோட வந்து நம்ம கெஸ்ட் வந்து நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. நான் இந்த இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப கிரேஷியஸா நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு அவரை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி இந்த ஷோக்கு ஒத்துக்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இன்னொன்று, நான் சொன்ன மாதிரி நிறைய பரிமாணங்களோட ஆக்டர், சிங்கர், ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு நிறைய ஃபெதர்ஸ் ஆன் யோர் கேப் வச்சிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நான் உங்களை ஆல்மோஸ்ட் 2020 ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். யூ ஹேவ் பீன் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் ஈவன் டு மீ ஆஸ் அ டாக்டராக வந்து. ஸோ என்னோட யூடியூப் சேனல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமே. என்னோட யூடியூப் சேனல் வந்து நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா, பீயிங் அ டாக்டர் தெர் இஸ் அ டைகாட்டமி டு ஈச் பர்சனாலிட்டி இல்லையா? நம்ம வீட்டில் ஒரு மாதிரி இருப்போம், வெளியே ஒரு மாதிரி இருப்போம். ஸோ பீயிங் அ டாக்டர் நம்மளோட ஒரு ப்ரொஃபஷனை என்னத்தான் டிலிஜென்ட்டாக பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாலும், நம்ம வீட்டுக்கு வந்த அப்புறமா ஐ எம் அ சன் டு மை மதர், ஐ எம் அ பிரதர் டு மை சிஸ்டர், அந்த மாதிரி வந்து நம்மளுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி இருக்கும். பட் நம்ம சொசைட்டி, ஒரு சமுதாயம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஆஸ் அ டாக்டராக வந்து யூ ஷுட் பிஹேவ் அ சர்டன் வே, யூ ஷுட் ட்ரெஸ் அப் அ சர்டன் வே அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு டாக்டராக இருந்து ஒரு சோஷியல் மீடியா, ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக வந்து அந்த டிரான்சிஷனை பற்றி சொல்லுங்கள். ஸோ நான் ஒரு எஃப்எம்ஜி, லைக் என்னோட யூஜி வந்து நான் அப்ராட்ல தான் பண்ணேன், ஜார்ஜியாவில் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் எஃப்எம்ஜி, லைக் என்னோட கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து இன்டர்ன்ஷிப்பு. ஸோ இன்டர்ன்ஷிப்புக்கும் எஃப்எம்ஜிக்கும், அதாவது எஃப்எம்ஜி கிளியர் பண்ண அந்த கேப்புக்கும் நடுவில், ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என்னோட காலேஜ் டேஸில் வந்து ஐ லைக் டு பி இன் டு த கல்ச்சுரல்ஸ். ஸோ சம் வாட் இன் ட்ராமா, தேட்டர், டான்ஸ், மியூசிக் அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃப் இன் மை காலேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பார்ட் ஆஃப் மை லைஃப்னா, லைக் என்னோட ஒரு 2 செமஸ்டர்ஸ் இருக்குன்னா அந்த செமஸ்டர்ஸ் வில் பி 4 ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஈச் ஃபங்க்ஷன் வில் கேரி ஒன் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் 2 பெர்ஃபார்மன்ஸ், 1 or 2 months ப்ராக்டிஸ். ஸோ டோட்டல் ஆஃப் என்னோட 10 months, 2 months வெக்கேஷன் போக 10 months, இதில் வந்து 8 months எனக்கு வந்து அப்படியே தான் போகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. திடீர்னு எல்லாம் முடிஞ்சு நான் திருப்பியும் ஒரு டாக்டரா இன்டர்னா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போது வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். லைக் என்ன இது, நமக்கு பிடிச்சது எதுவுமே நம்ம பண்ணாத மாதிரி இருக்கு. ஸோ அப்போ மெடிசன் பிடிச்சி நீ எடுக்கலையான்னு கேட்டா இல்லை, மெடிசன் பிடிச்சதா எடுத்திருந்தேன்.
ஸோ நான் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் எக்ஸ்போஸ் ஆனது என்னோட ஸ்கூல் டேஸ்ல இல்லை, என்னோட காலேஜ் டேஸ்ல தான். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்த விஷயத்த திரும்ப செய்யணும் ட்ரை பண்ணும்போது தான் அந்த டைம்ல நான் ஒரு ரிலீவிங் டியூட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கிளினிக் வந்து அப்சர்வேஷனுக்காக போனேன். அப்ப அங்க ஒரு சிஸ்டர்ஸ் வந்து டிக்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்னையும் பண்ண சொல்லி கேட்டாங்க. நான் பண்ணேன். சார் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட அந்த இன்டர்ன்ஷிப் கிடைக்கிற பீரியட்க்கு முன்னால அதுதான் கரெக்டான கோவிட் டைமும் கூட. ஸோ எல்லாமே லாக்டவுன்ல இருக்கும்போது எனக்கு வேற ஒர்க்கும் போற இது இல்ல. ஏன்னா நான் இன்டர்ன் ஜாயின் பண்ணணும். இன்டர்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஆர்டருக்காக. ஸோ அந்த டைம்ல வந்து ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது ஐ காட் இன்டு த டிக்டாக். ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 வீடியோஸ்லாம் போட்டேன். ஸோ டிக்டாக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆமா. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அதுதான் அந்த டிக்டாக் தான். மியூசிக்கலி முன்னாடி டப் மேஷ்லாம் இருந்தது. அந்த டைம்லலாம் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். வெரி லீஸ்ட் பாதர்ட். காலேஜ் டைம்ஸ்ல ஜூனியர்ஸ் என்னோட சீனியர்ஸ்லாம் பண்ணும்போது வந்து நானே உங்களை பயங்கர கிரிஞ்சா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கலாய்ச்சிருக்கேன். ஸோ அது வந்து நான் பண்ணும்போது இனிஷியலி எனக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கல. பட் ஒரு 1 வீக் ஆஃப்டர் 1 வீக் ஒரு வீடியோ வந்து நல்லா வைரலா போச்சு. அப்ப அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணி போட ஆரம்பிச்சேன். இல்ல உங்க வீடியோஸ நான் பார்த்தப்போ என்னன்னா வந்து இந்த கரண்ட் மெடிக்கல் சிச்சுவேஷன்ல நடக்கிற சினாரியோஸ் வந்து ஃபன்னி வேல பண்ணியிருப்பேன். அது இன்ஸ்டாகிராம்ல. டிக்டாக்ல பார்க்கும்போது யூசுவல் டிக்டாக்கர்ஸ் பண்ற மாதிரியான ரீல்ஸ், மியூசிக் ரீல்ஸ், டயலாக் ரீல்ஸ் அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணேன். ஸோ அந்த டைம்ல வந்து அது எனக்கு நல்லாவே வியூஸும் போச்சு. ஒரு சடனா ஒரு 10 to 20K ஃபாலோவர்ஸ் வந்து அந்த 10 to 20K அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய growth இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் உங்களோட ஒரு ரீல் பூம் ஆன ஒரு சிச்சுவேஷன் ஞாபகம் இருக்கா? நீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு. அது வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் போட்ட ரீல் வந்து என்னோட சென்னை ஃபேஸ் நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணேன். அப்ப அங்க இருக்க ரிலீவிங் டியூட்டி போயிருந்தபோது அங்க இருக்க சிஸ்டரோட சேர்ந்து போட்டிருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அது அந்த அளவுக்கு போகும்னு. அண்ட் ஆல்சோ அது என்ன ரீல் அது? டியூட்டி டாக்டர் இருக்காங்க. ஸோ ஒரு நர்ஸ் வந்து சொல்றாங்க லைக் வந்து அது வடிவேல் காமெடி தான். என்னன்னா வந்து நான் திரிய கொளுத்தி கஷ்டப்பட்டு தேய்ச்சி விளக்கு வச்சு விட்டுருப்போனா, ஸோ இவங்க வந்து நோகாம எடுத்துட்டு போவாங்களா அப்படிங்கிறத வந்து நான் கேஸ் ரிப்போர்ட் எழுதி இது பண்ணி அந்த மாதிரி வந்து சொல்றது வந்து சிஸ்டர் வந்து இன்னும் வந்து நிறைய லோடு இருக்கு, அது மாதிரி நிறைய கேஸ் ஷீட்ஸ் இருக்கு, ஸோ அது எழுதுங்க அந்த மாதிரி வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். லைக் வடிவேல் வந்து அது வந்து டக்குன்னு யூஸ் போச்சு. அப்புறம் அடுத்து நான் ஓரல் டாக்கும் பேசி லைக் வந்து அபவுட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இன் எஃப்எம்ஜி பீயிங் இன் எஃப்எம்ஜி அப்படின்னா ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ். இவர் வந்து ஜார்ஜியால படிச்சீங்க இல்லையா? ஸோ நிறைய நீங்க எங்க படிச்சீங்க? லைக் நான் வந்து ரஷ்யால படிச்சிருந்தேன். ஸோ ஃபைன். ஸோ அந்த பீரியட் ஆஃப் இதுல வந்து இது பண்ணும்போது தான் எனக்கு வியூஸ் நிறைய போக ஆரம்பிச்சது. அண்ட் ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் அபவுட் மிடில் கிளாஸ் டாக்டர் ஃபேஸிங் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணி வந்து நான் போடும்போது அது நல்லா பூம் போச்சு. ஓகே, 2 வாட்டி மென்ஷன் பண்ணிட்டீங்க நான் சிஸ்டர் கூட தான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட ஒர்க் பண்ற சிஸ்டர் கூட ஒரு ஹாஸ்பிட்டல் சினாரியோல நீங்க இதை பண்ணும்போது எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? வீடியோ பண்றதே டிஃபிகல்ட்டி தான். உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா வந்து ஸோ பீயிங் இன் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியில் நீங்கள் போய் ரீல் பண்ணணும் அப்படின்னாவே வந்து கிளினிக் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த டைமில் வந்து இனிஷியலி மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு ப்ரெஷர் வரும். ஏன் இந்த மாதிரிலாம் ரீல் பண்ணுறீங்க, என்னோட ஹாஸ்பிட்டல் ரெப்புடேஷன் வந்து பாதிச்சிடும் ஒன்று. அண்ட் தென் வந்து நமக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். டியூட்டிக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து ரீல் பண்ணுறோமே. ஆனால் நமக்கு தெரியும் நம்மளோட ஃப்ரீ டைமில் தான் நம்ம அதை பண்ணுறோம், டியூட்டியோட ஃப்ரீ டைமில் நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஜனங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா வந்து டாக்டர்னா எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு லீஜர் டைம் இருக்கு. இல்ல ஆக்சுவலி அது போர்ட்ரேட்டே அவங்களுக்கு படங்கள்லாம் இருக்கட்டும், அவங்க பார்த்த டாக்டர்ஸா இருக்கட்டும், அவங்க லைஃப்ஸ் இருக்கட்டும், விச் தே வில் ப்ரொஜெக்ட் தான் அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ டாக்டர்ஸ் விச் தே ஆர் ப்ரொஜெக்டிங், அதாவது முன்னால எப்படி ப்ரொஜெக்ட் ஆனாங்களோ ஸோ அப்படிதான் வந்து தெரியும். ஸோ மீடியா இஸ் அ மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ். மீடியாவும் மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ். அண்ட் தென் நம்ம ஒரு சின்ன குழந்தைய எடுத்து கேளுங்களேன், சின்ன வயசுல வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க நீ என்ன ஆனும், டாக்டர், இன்ஜினியர், அந்த கலெக்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. டாக்டர் முதல்ல இருக்கும், ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து இட்ஸ் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் டூ மச். இப்போ எப்படி சொல்றேன்னா வந்து இது ஒரு பெரிய நெட்வொர்க்கிங் தான். உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணும்ன்றது ஒரு ஆம்பிஷன். அது ஆம்பிஷனுங்கிறது சொல்ல போனா ரொம்ப கிரேசியா இருக்கும். என்னன்னா கிரேசி கிடையாது. ஸோ எனக்கு 2 அண்ணா, ஒரு அண்ணா இறந்துட்டாங்க. ஸோ அந்த அண்ணா ஆக்சிடென்ட் ஆயிருந்த அந்த டைம்ல நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். 6th or 7th அரௌண்ட். ஸோ
ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க ஒரு மெடிக்கல் காலேஜ்ல வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இஸ் இன் வார்டு. ஓகே. அந்த டைம்ல சீஃப் டாக்டர் வராங்கன்னு சொல்லிட்டு வந்து பேஷண்ட்ஸோட அட்டெண்டன்ஸ் எல்லாத்தையும் வெளிய வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்க ரவுண்ட்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரவுண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு திருப்பி போகும்போது, வெளிய போகும்போது நானும் எங்க அம்மாவோட இருக்கேன். அப்ப எங்க அம்மா வந்து அவங்க எல்லாம் வந்து அவரோட ரொம்ப காட் மாரி ப்ரீஷியஸா வந்து பார்த்து கேட்டாங்க. லைக் எப்படியாவது காப்பாத்துங்க. நான் கேட்டேன், "ஏன் அவங்க போய் உங்க கால்ல விழுகுறாங்க? அவங்கலாம் டாக்டர்ஸ் நம்ம உயிர காப்பாத்துறாங்க. அதான் அந்த மாரி இருக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நானும் டாக்டர் ஆனா என் கால்ல எல்லாம் விழுவாங்களா? காட் மாரி ட்ரீட் பண்ணுவாங்களான்னு கேட்டேன். ஸோ அது ஒரு பஞ்ச். அந்த ஒரு மாரி ஒரு ஸ்ட்ராங் இம்பாக்ட். ஸ்ட்ராங் இம்பாக்ட். அது சின்ன வயசுல நம்ம எத பார்க்குறோமோ அந்த மாரின்ட்டு. அண்ட் ஆல்சோ எனக்கு ஒரு பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி அப்பவே புரிஞ்சுது. ஓகே இது ஒரு பெரிய பாத், லாங்கா போகும். ஸோ அதனால வந்து நம்ம வேணாம். நமக்கு இன்ஜினியரிங்கும் பிடிக்கல. ஸோ எனக்கு குக்கிங் பிடிக்கும். ஸோ நம்ம ஏன் வந்து குக் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியா இருந்தது. பெங்களூர்ல ஒரு காலேஜ்ல வந்து ஆ அதாவது செஃப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல வந்து நான் வந்து அப்ளிகேஷன் வாங்கி வச்சுட்டேன். ஸோ வழக்கம் போல தான் ரிலேட்டிவ்ஸ் என்னோட வந்து ஸ்டிக்மா. ஆமா. கொங்கு பெல்ட், திருப்பூர், கோயம்புத்தூர் பெல்ட். ஸோ அந்த என்னன்னா, என்ன ஆக போறேன், சமையல்காரன் ஆக போறேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாரி அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து ஒரு மாரி கேட்கவும், அப்பாவுக்கு ஒத்துக்க முடியல. லைக் அது வந்து முடியாது. அது போக ஒத்துக்க மாட்டோம். வேற ஏதாவது பண்ணு. ஒண்ணு இன்ஜினியரிங் பண்ணு, இல்ல மெடிசின் பண்ணு. நான் வந்து எனக்கு குக்கிங் ரொம்ப புடிச்சிருந்தது. அப்படி சொல்லவும் எனக்கு கோவம் வந்துருச்சு. சரி ஓகே. அப்ப நான் மெடிசினே பண்றேன். இன்ஜினியரிங் பண்ண மாட்டேன். மெடிசின் படிக்க வைங்க. அப்படி இந்த மாரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது, ஐ காட் அ கால் ஃப்ரம் தட் கன்சல்டன்சி. ஸோ நாங்க வந்து என்னோட கால் வரும்போது அண்ணா எடுத்து பேசுனாங்க. ஸோ சும்மா அம்மாவ கூட்டு போய் பார்த்துட்டு வான்னு சொல்லும்போது, நான் போனேன், பார்த்தேன். ஸோ எனக்கு ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு வந்து மெடிசின் படிக்கணுங்கிற அந்த எண்ணம் இருந்தது. புடிச்சிருந்தது அவங்க இது பண்ணது. ஆனா அதையும் தாண்டி எனக்கு வந்து ஐ சா த பிளேஸ் விச் இஸ் வெரி நைஸ். பிகாஸ் ஒரு 12த் ஸ்டாண்டர்ட் பையன் நம்ம அப்ராட் போயிருவோம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஒரு ஃபேசினேட்டட் ஃபேசினே பை. ஸோ அது வந்து ஒரு மாரி பிரமிப்பா இருந்தது எனக்கு. சரி ஓகே அத பார்க்கும்போது நம்ம போயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்க அம்மாட்ட நான் போறேன், படிக்கிறேன். எங்க அம்மாவுக்கு நான் கான்ஃபிடன்ஸ் குடுக்கும்போது, வீட்ல யாரையுமே கேட்காம ஸ்பாட் அட்மிஷன்ல சைன் பண்ணி குடுத்துட்டு வந்தாச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி, வீட்ல அண்ணாலாம் ஒத்துக்கல. லைக் எப்படி ஃபினான்ஷியலா சமாளிக்கிறதுங்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அண்ட் தென் அ இ சின்ன வயசுல இருந்து கைக்குள்ளேயே வளர்த்த பையன். ஃபினான்ஷியலி வெல் டு டூ பேக்ரவுண்ட். அந்த டைம்ல இருந்தது. பட் இன் பிட்வீன் இந்த மாரி இருக்கும்போது சின்ன பையன் லைக் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டோம். வெளிய கூட ஹாஸ்டல் கூட அனுப்பல. எப்படி வந்து அவன் போய் இருப்பான் அப்படிங்கிற ஒரு இருப்பானா, படிப்பானா, இல்ல பாதியிலேயே வந்துருவானா, இல்ல அந்த இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த பயம்லாம் அம்மாக்கும், அப்பாவுக்கும் எங்களுக்கு எல்லாமே வரவும், ஃபர்ஸ்ட் அவங்க சரி ஓகே சொல்லி கன்ஃபெஷன் பண்ணி அது இதுன்னு பண்ணி அப்புறம் ஃபைனலி வந்து நான் அட்மிஷன் ஃபீ வந்து கட்ட வச்சுட்டேன். ஸோ ஜார்ஜியா அப்படின்னு நீங்க சொல்லும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது நம்ம ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி தான். மத்தவங்க மாரி வந்து அவங்களும் நெறைய ஸ்டீரியோடைப்ஸ் பிரேக் பண்ணி, அவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவ ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிற ஒரு விமன் ஆஃப் டுடேஸ் விமன் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள மீட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கா? ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. பட் அ ஐம் நான் ஒரு ஆல்பம் பண்ணேன். ஸோ நான் சாம் விஷாலோட சிங்கிங்ல வந்து சரண் குமாரோட மியூசிக்ல நான் ப்ரொடியூஸ் பண்ணி நானே வந்து ஆக்ட் பண்ணி ஒரு ஆல்பம் வந்து பண்ணேன். ஸோ அந்த ஆல்பம் வந்து அதோட ப்ரொமோஷன்ஸ்க்காக நான் வந்து மீட் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா ஜார்ஜியால இருக்கும்போது எப்பயாவது மீட் ஆ பண்ணியிருக்கீங்களா? ஜார்ஜியால இருக்கும்போது வந்து அந்த பிரேமம் அந்த பூம் அந்த டைம். ஸோ அப்ப முன்னால வந்து நான் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது இந்த மாரி உங்கள் இல்லையார் அடுத்த பிரபுதேவால தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் அண்ட் தென் வந்து இந்த மாரி ஒரு நல்ல டான்ஸர். அங்கேயுமே அவங்க கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்ல நெறைய பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஜார்ஜியன் டான்ஸ் வந்து அவங்க வீடியோ நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் போனதுக்கு அப்புறமே அவங்கள 2, 3 தடவ நான் அங்கேயும் பார்த்துருக்கேன். பட் அந்த பிரேமம் பூம் ஆனதுக்கு அப்புறம் தென் வந்து அவங்க காலேஜ்குள்ள வந்தவங்க, அங்க சாய் பல்லவி வந்திருக்காங்க, இங்க சாய் பல்லவி வந்திருக்காங்க. ஸோ மலர் டீச்சர் மலர் டீச்சரோட அந்த கிரேஸ். மலர் டீச்சர்ங்கிற அந்த கிரேஸ் வந்து பிகாஸ் என்னோட பேட்ச்ல எல்லாம் மலையாளிஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ அவங்க வந்து மலர் டீச்சர் மலர், மலர், மலர்ன்னு சொல்லிட்டு லைக் அந்த மாரி வந்து பயங்கர கிரேஸ் ஆகும். எனக்கும் அந்த ஒரு கிரேஸ் நம்ம எல்லாத்துக்கும் அந்த டைம்ல இருக்கும்ல. ஸோ நான் அவங்கள தேடி தேடி போய் ஃபோட்டோ எடுக்கும்போது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நான் ஒரு அனாட்டமி ஹால்ல டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க வரும்போது அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்தேன். அதுதான் என்னோட சோஷியல் சோசியல் மீடியால இருக்கு. ஆமா. ஸோ அதான் "நீ ஏன் திரும்ப திரும்ப வந்து ஃபோட்டோ எடுக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ ஏன் மறுக்கா?" நான் திரும்பி எடுக்கும்போது அவங்களுக்கு ஞாபகத்துல இல்லனால என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் வந்துட்டு, "அக்கா அவங்க திரும்ப திரும்ப வந்து உங்க கூட ஃபோட்டோ எடுக்குறாங்க அக்கா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் காஸ்டியூம்ஸ்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அச்சச்சோ! நோ நோ. அவ்ளோ கிரேஸ் இருந்துச்சு. அவ்ளோ கிரேஸ் இருந்தது. எனக்கு வந்து எப்படி சொல்றது? சாய் பல்லவி அப்படிங்கிறபோது ஒரு சீனியர் அக்கா அப்படிங்கிற மாரி ஒரு சாய் பல்லவி அக்கா. ஸோ இப்ப யாராவது கேட்டாங்கன்னா, கேட்குறாங்கன்னா,
ஓ அவங்க சூப்பரா சாய் பல்லவி அக்கா சூப்பரா பண்ணியிருக்காங்க, பல்லவி அக்கா சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாரி வந்து ஒரு அக்கா ஜோன்ல நான் வந்து அவங்கள பார்க்கறதுனால எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங். ஸோ அவங்க வந்து ஒரு நீங்க சொன்ன மாரி நெறைய ஸ்டீரியோடைப்க்கு அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர்னா இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு ஸ்டீரியோடைப்ப எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என்னோட ஃபேஸ்ல நான் பிரேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ப்ரொஃபஷன் இஸ் ப்ரொஃபஷனல். ப்ரொஃபஷனல் டைம்ல ப்ரொஃபஷனலா இருக்கலாம். அதுபோக அவங்களுக்கான ஓன் ஸ்பேஸ்ல வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால அத யாரும் கொஸ்டின் பண்றதுக்கு இது இல்ல அப்படிங்கிற விஷயத்த நான் இது பண்ணியிருக்கேன். அது மாரி அவங்க ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் என்னோட காலேஜா இருக்கும்போது, நானும் என்னோட காலேஜ்க்கு ஒரு ஃபேஸா மாறணும்னு ஆசைப்பட்டேன். அது வந்து ரொம்ப ஐ வாஸ் அழகாவே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நவ் கங்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் மேரேஜ். தேங்க் யூ, தேங்க் யூ. ஸோ என்னன்னா வந்து இப்போ ஐ ரீசென்ட்லி காட் மேரிட் அப்படின்னு சொன்னீங்க. ம், ஒரு டாக்டர் அப்படின்னு வரும்போது நீங்க ஒரு சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போடுறீங்கனாலோ, ம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வெக்கேஷனோட போஸ்ட்டா இருக்கட்டும், இல்லன்னா உங்களோட வைஃப் கூட ஒரு போஸ்ட்டா இருக்கட்டும், இம்மீடியட்டா நம்மளுக்கு ஒரு கமெண்ட் வரும். நெகட்டிவான கமெண்ட் என்னன்னா, "நீ எப்படி வந்து ஒரு டாக்டரா இருந்து வெளிய இப்படி சுத்துற? நீ எப்படி அ ஒரு உன்னோட ஒரு டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ற?" அப்படின்ற மாரியான நெறைய கமெண்ட்ஸ் வரும். அத அவங்க கொஸ்டின் பண்றதுக்கு ரைட்ஸ் இல்ல நான் சொல்றேன். ரீசன் என்னன்னா, ஒரு இப்ப லீவ் வாங்கிட்டு போறேன் அப்டின்னா, நான் என்னோட லீவ நான் வாங்கிட்டு போறேன். நான் போய் வந்து என்ஜாய் பண்றேன். இப்ப உங்கள அது கில்ட்டியா என்னைக்காவது ஃபீல் பண்ண வச்சிருக்கா? கிடையவே நான் கிடையாது. வந்து நோ, நோ, நோ. அது ஏன் நான் கில்ட்டா ஃபீல் என் ஓன் பிரைவேட் ஸ்பேஸ நான் என்ஜாய் பண்றதுக்கு நான் ஏன் கில்ட்டா ஃபீல் பண்ணணும்? பிகாஸ் திஸ் கம்ஸ் வித் அ டேக் இல்லையா? இப்போ டாக்டர் அப்டின்னா வந்து இட் இஸ் அ சோஷியல் சர்விஸ் அப்டின்னு சொல்லிட்டு வி ஆர் சம்ஹவ் அ சோஷியல் சர்விஸ்ன்னு கூட வச்சுக்கலாமே. பட் வேர் பீப்பிள் கிராஸ் தேர் லைன் இஸ் தட் தே டூ ஃபர்கெட் நம்மளுக்கு கூட ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இப்ப எல்லாத்துக்கும் சொல்லும்போது வந்து, அவங்களுக்கு அவங்க விஷயம் பெருசா இருக்கு. நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஒரு பேஷண்ட் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேஷண்ட் லைஃப் எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ, அவங்களோட ரிலேட்டிவோட லைஃபோ, அவங்களோட லைஃபோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட்டு. நான் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா நம்ம வந்து நம்மளோட வெக்கேஷன நம்ம ஒரு பிளான் பண்ணி எடுத்துட்டு போறோம் அப்டின்னா, அங்க ஆல்ரெடி ஒரு டாக்டர் இருப்பாங்க. ஸோ அங்க ஒரு டியூட்டி சர்க்கிள் போயிட்டு தான் இருக்க போகுது. ஸோ இதனால வந்து நீ வந்து இப்படி என்ஜாய் பண்ற, ஒரு டாக்டரா வந்துட்டு நீ இப்படி என்ஜாய் பண்ணலாமா? கூடாது. நீ வந்து வொர்க் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு ஏன்னா நம்மளும் மனுஷங்க தான். நமக்கும் ரிலாக்சேஷன் வேணும். நமக்கும் ஃபேமிலி இருக்கு. நம்ம ஃபேமிலி டைம் வந்து குவாலிட்டியா நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம என்னோட ஃபேமிலி லைஃப் வந்து நல்லா இருக்கும். அண்ட் தென் என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து நான் ஒரு அந்த பாண்டிங் வந்து பேரண்டிங் பாண்டிங் ஒர்க் லைஃப் இருக்கணும். பேலன்ஸ் வொர்க் லைஃப் அப்படின்றது. பேலன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆல் அதர் ஜாப். பட் மெடிசின் அது இருக்காது. பட் கிடைக்கிற டைம கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே கிடையாது. ஸோ நானோட ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலி லைக் வந்து ஓகே தான். அ அவங்களுக்கு என்ன ட்ரஸ்ட்னா, ஓகே. அவங்க எப்ப 12த் முடிச்சுட்டு நான் போய் நானே கஷ்டப்பட்டு நானே டிகிரி முடிச்சுட்டு வந்தேன்னா, ஓகே. அ இல்ல நீங்க இப்படி பண்ணத பத்தி கேட்கல. ம், உங்களோட ஒரு ரீல் வேற பூம் ஆயிருக்கும் இல்லையா? ம். என் பையன் ஃபேமஸ் ஆயிட்டான். அந்த மாரி ஒரு ரியாக்ஷன் இருந்ததா? இல்லன்னா பயத்தோட பார்த்தாங்களா? பிகாஸ் மீடியா அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா? சிவகார்த்திகேயன் வந்து சொல்லுவாரு. ஸோ இந்த மாரி வந்து அவர் வந்து சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. அவர் வந்து இந்த காமெடி ஷோ வந்து ஜெயிச்சிருப்பாரு. ஸோ ஜெயிச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது ஏன்னா அவங்க அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ண தான் போயிருப்பாரு. திருச்சியிலேருந்து சொல்லாம போயிட்டு, ஜெயிச்சுட்டு அவங்க அம்மா ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, "இந்த மாரி நான் ஜெயிச்சுட்டேன்ம்மா" அப்படின்னு. சரி நான் என்ன பண்ணட்டும்? அப்படின்ட்டு. "இல்ல அதெல்லாம் சும்மா சொல்ற" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா நான் நிஜமாவே ஜெயிச்சுட்டேன் இதுன்னா, வீட்டுக்கு வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. ஸோ எனக்கு என்னமோ அப்படிதான் ரியாக்ஷன் இருந்தது. ஓகே. ஸோ இது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா படல. ரீசன் வந்து அவங்க அந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியாக்கு எக்ஸ்போஸ் கிடையாது. ஓகே, ஓகே. ஸோ மேபி அது கூட காரணமா ஸோ இருக்கலாம். இப்போ வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டரா இருக்கீங்க. ஒரு உங்களோட லைஃப்ல ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு கார்த்திக் கிட்ட நான் போய் இத சொல்லுவேன் அப்டின்னா வந்து நீங்க என்ன அட்வைஸ் குடுப்பீங்க? ஸோ 15 இயர்ஸ் ஓல்ட் கார்த்திக் கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா வந்து, ம் நீ என்ன பண்ணுவோ பண்ணு. ஆனா எதுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணாதன்னு சொல்லுவேன். மனி புரி வைஸ். எஸ். ம். ஏன் சொல்றேன் அப்டின்னா, ஸோ என்னோட யுஜி நான் அப்ராட்ல பண்ணதுனால, ஸோ ஐ வாஸ் ஆக்குபைட் வித் மை லோன்ஸ் அண்ட் திஸ் திங்ஸ்லாம் ஓகே. இருந்துச்சு. ஸோ அந்த மாரியான விஷயங்கள் இருக்கும்போது வந்து, ஒரு படிக்கிறோம் அப்படிங்கிறபோது வந்து, அப்ப அந்த கார்த்திக் கிட்ட நீ எம்பிபிஎஸ் சூஸ் பண்ற அப்படின்னா, நீ நல்லா படிச்சு கவர்ன்மெண்ட் சீட் பிரிஃபர் பண்ணு. ஸோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாத மாரி வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணு. ஸோ அப்படி பண்ணா தான் உன்னால வந்து எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் குரோ ஆக முடியும். நான் இது வந்து பண பிரச்சனைக்காகவோ, இதுக்காகவோ சொல்லல. லோன் எடுத்து படிக்கலாம் பிரச்சனை கிடையாது. பட் ஆனா உன்னோட பேரண்ட்ஸோட பேக்ரவுண்ட் இருக்கு. அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது வேற. ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கிறது வேற. நீ வந்து ஒரு பீயிங் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கும்போது,
நீ அந்த லோன்ஸை நீ வந்து முடிச்சுட்டு இது பண்ணும்போது உனக்கு பிஜி எடுத்தாலுமே உனக்கு ஸ்டைஃபன் வந்து கம்மியாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து வர்தமான் யூனிவர்சிட்டி டெல்லியில ஸ்டைஃபன் அதிகம் 1 lakh கிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லை, அது எல்லாத்துக்கும் சீட் கிடைக்காது. அங்கங்கே கிடைக்கிற சீட் தான் எடுக்க போகும். ஸோ பேசிக்காக ஒரு 50,000 இருக்கு அப்படின்னா அது வந்து உன்னோட லைஃப் எக்ஸ்பென்ஸ்க்கே வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த பிஜி லைஃப்ல வரக்கான ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் ஆக்சுவலி வந்து வந்து ஒரு டாக்டருக்கு சேலரி இல்லை ஸ்டைஃபன் 50,000 அப்படின்றதே வந்து ஆடியன்ஸ்க்கு இன்ன வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா வந்து டாக்டர் அப்படின்னு வந்தாலே ஒரு Lakhs ரிச்சான and லைஃப் crores. லேக்ஸ்ல தான் சம்பாதிப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் பீப்புள் இருக்காங்க. பட் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னா டாக்டர்ஸ் ஒரு 45 to 50,000 தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீரியஸாக வந்து ஒரு எம்பிபிஎஸ் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே வரீங்கன்னா ஒரு டியூட்டி டாக்டரோட பே வந்து ஃப்ரம் 45 to 55, 60. அது வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ரோல் பொறுத்து மாறும். ஆஃப்டர் தட் எம்டி முடிச்சு நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரம் 1.1 lakhs 1.2லேருந்து மேக்ஸிமம் 1.5 1.6 வரைக்கும் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து என்ன டிகிரிங்கிறத பொறுத்து வரும். பேசிக்காக நான் சொல்கிறேன். பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னாலுமே யூ கோ ஹாவ் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 14 to 15 years டு பி எ கன்சல்டன்ட், டு பிகம் அ கன்சல்டன்ட். ஸோ அப்படி கன்சல்டன்ட் ஆகிறதுக்கு நீங்கள் உங்களோட லைஃப்பை இப்போ நீங்கள் ஒரு 18 வயசுல உள்ள வரீங்க, 33 வயசுல முடிக்கிறீங்க, 34 வயசுல இருந்து அவங்க வந்து கெரியரே ஸ்டார்ட் ஆகுது. அந்த 33 வயசு வரைக்கும் ஸோ ஒரு ஐடி எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு 4 வருஷம் கோர்ஸ் முடிக்கிறாங்களா, அப்போ அவங்க ஜாயின் பண்ணுறாங்களா அப்படிங்கிற போது வந்து ஸோ நமக்கும் அவங்களுக்கும் 14 வருஷம் 4 வருஷத்துல வந்து அவங்க முடிச்சிடறாங்க. 10 வருஷம் அவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்களோட க்ரோத் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அவங்க நம்ம ஒரு 2.5 lakhs 2 lakhs சேலரி வரும்போது அவங்களோட சேவிங்ஸ் லெவல் எங்கேயோ போயிருக்கும். கரெக்ட் தானே? ஸோ அவங்க வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட லே ஆஃப் இருக்கும், அந்த ஒர்க் ஸ்டெபிலிட்டி இருக்காது, இதெல்லாம் ஃபைன் தான். பட் ஆனால் டு பி த கோர் அவங்க ஏர்னும் பண்ணுவாங்க, என்ஜாயும் பண்ணுவாங்க. பட் பிஜி லைஃப் அப்படி கிடையாது. டிஎம் லைஃப் சுத்தமாக அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் இல்லாமல் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டியோட லைஃப் அப்படி கிடையாது. ஸோ அந்த பாத் ரீச் பண்ணுறக்கே டைம் வந்து எடுக்கும். அந்த டைம் கன்சியூமை ஹேண்டில் பண்ணால் மட்டும் எடுக்கணும். எடுத்துட்டு சஃபர் பண்ற நிறைய பேர் வந்து இருக்காங்க. 1. 2வது வந்து இந்த குரோத்தை வந்து பண்ண முடியாம போறதுக்கான காரணம் வந்து என்னன்னா, தோஸ் ஹூ ஆர் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்பெண்டிங் ஆர் நான் ஸ்பெண்டிங். ஸ்பெண்ட் பண்ணா இன்னுமே பிரச்சனை. ஸ்பெண்ட் பண்ணாம உள்ள வந்தாலுமே தேர் கமிட்மெண்ட்ஸ் தே ஆர் லாக்டுங்கும் போது தே வில் ஒர்க் ஆஸ் எம்பிபிஎஸ் டியூட்டி டாக்டர். ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அதுல இருக்க பே வச்சு சமாளிக்க ஆரம்பிச்சோம்னா ஃபேமிலி வந்து அதை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் வந்து பெருசா கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது 15 வயசுல இருக்க கார்த்திகிட்ட சொல்லணும்னா இதற்கெல்லாம் நீ ரெடினா நீ எம்பிபிஎஸ் எடு. ஆனா மக்களே, அதாவது வந்து எம்பிபிஎஸ் மட்டுமே லைஃப் கிடையாது. எம்டி பண்ணணும், இல்லைன்னா வந்து எம்எஸ் பண்ணணும், திரும்பி எஃப்ஆர்சிஎஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்து டிஎம் பண்ணணும், இல்லை எம்சிஹெச் பண்ணணும். இந்த மாதிரி வந்து மேலே வந்து டிகிரிஸ் பண்ணதான் சேலரி இன்க்ரீஸ் ஆகுமே தவிர இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அன்லஸ் உங்ககிட்ட உங்களோட ஓன் செட்டப் இருந்துச்சுன்னா, உங்க அப்பா அம்மா டாக்டரா இருக்காங்க, அந்த செட்டப்பை நீங்க வந்து பாத்துக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் ஆனா நான் உங்களுக்கும் 15 வயசுல இருக்க கார்த்திக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பெரிய லாங் ஃபேஸை நீ எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்க அப்படின்னா நீ இல்லைன்னா நீ என்ஜாய் பண்ணணும், மணி மட்டும்தான் பார்க்கணும், உனக்கு இந்த ஃபீல்ட்ல வந்து எனக்கு மணிக்காக இல்லை மித்தவங்களோட ஃபோர்ஸ்க்காக நீங்க எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. சூஸ் பண்ணா உங்க லைஃபே வந்து ஒரு மாதிரி வந்து ரிஸ்க்ல நீங்க வைக்கிற மாதிரி தான். இந்த ஒரு ஃபேஸை கடந்து நீங்க அந்த ஃபேஸ் வரக்குள்ள நிறைய விஷயங்களை, ஏன்னா 33 வயசு 34 வயசு கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாது. ஒரு 27 வயசு 28 வயசு நீங்க கல்யாணம் பண்றீங்கன்னா கூட அந்த கல்யாண லைஃபையும் நீங்க கோப்பப் பண்ணணும், பிஜி லைஃபையும் கோப்பப் பண்ணணும். பிஜிலேயே உங்களுக்கு தங்கறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் சரியா போயிடும். உங்களுக்கு தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே நேரம் பத்தாது. இதுல எப்படி நீங்க வந்து ஒய்ஃபை நீங்க பாத்துப்பீங்க அப்படிங்கிறதுமே வந்து ஒரு உங்க ஃபேமிலி டைம் குவாலிட்டியா உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரியான நிறைய ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டி இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க வந்து தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள வாங்க. நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற குழந்தைங்க வந்து அவங்களுக்கு விருப்பமே இல்லாம அப்பா அம்மா சொல்லி அதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு விருப்பப்பட்டதை படிக்க வைங்க. ஒண்ணு, இவ்வளவு பெரிய லாங் ப்ராசஸ்ல விருப்பமே இல்லாம ஒருத்தன் உள்ள வரானா அவனால வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து அந்த பாத் போறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ வர முடியாதுன்னு நான் சொல்லல, பட் ஆனா சான்சஸ் ஆஃப் அந்த ஸ்ட்ரகிளிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வந்து இதை வந்து நீங்க வந்து உங்க பசங்க கிட்ட சொல்லுங்க. 15 வயசு கார்த்திகிட்டையும் நான் இதை தான் சொல்லுவேன். ஆக்சுவலி இது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு அவேர்னஸாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெஸ்ட் அட்வைஸ். ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஷன் மார்க்கில் இருப்பாங்க. ஸோ நாங்கள் ஆஸ் அ டாக்டர்ஸாக ஸ்ட்ரகிள் பற்றி மட்டுமே இவ்வளோ நேரம் பேசிட்டோம். ஏன்னா வந்து மோஸ்ட்லி ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து பார்க்குற ஜனங்களுக்கு வந்து எங்களோட ஸ்ட்ரகிள்ஸும் புரியணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு யூடியூப் சேனலோட ஒரு மோட்டிவ். ஸோ இதை அடுத்து நம்ம என்னென்னா
பீயிங் அ டாக்டர் கம்ஸ் வித் லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் கூட இல்லையா? உங்க லைஃப்ல அந்த மாதிரி நடந்த ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்? பீயிங் டாக்டர், என்னோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ட்ரீட் பண்ணது, அண்ட் தென் என்னோட இன்டென்சிவ் ஃபேஸில் வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், ப்ரௌட் டு பி a டாக்டர், நான் ஒரு கர்வமாக சொல்லிப்பேன் நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் வந்து அது ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் Yeah. தான். ஸோ இந்த செக்மெண்ட்டோட ஒரு லாஸ்ட் கொஸ்டினுக்கு வரேன். ஸோ இவ்வளோ வருஷம் ஒரு ஜேர்னியில், இவ்வளோ வருஷம் ஆஃப் லைஃப்பில் ஏதாவது ஒரு ரிக்ரெட் இருக்கா? ரிக்ரெட் எனக்கு இருக்கு. அது வந்து எப்படி ரிக்ரெட்டாக சொல்லலாம் அப்படின்னா வந்து, ப்ரைவேட் போர்ட் போகாமல் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் நான் வந்து எம்பிபிஎஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து மேபி என்னோட ஃபேமிலியோட என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னும் பட் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ குட் ரீசன். இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் உங்களை பார்த்து நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ரிக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் வந்து ஒரு லைட்டராக இந்த மூடை வந்து ஒரு லைட் பண்ணுறதுக்காக ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் உங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து வேறு ஷோலேருந்து காப்பி பண்ணது தான். பட் உங்ககிட்ட இருந்து குவிக்கான ஆன்சர் எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப டேலண்டட் அப்படின்னு சொல்லி ஷோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், சிங்கர், ஆக்டர் அப்படின்னு எல்லாம் நிறையா, உங்களுக்கு செல்லமாக ஒரு பெனால்ட்டி கொடுக்கப்படும். நீங்கள் அதை செய்ய வேண்டியது இருக்கும். ஓகே ஓகே. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு ரேபிட் ஃபயர். ரேபிட் ஃபயரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டெத்தஸ்கோப்பா ஹெட்ஃபோன்ஸா? ரொம்ப கஷ்டமான கொஷின் தான், பட் ஸ்டெத்தஸ்கோப். ஸ்டெத்தஸ்கோப். ஓகே. அப்போ வந்து பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை? அப்படி சொல்ல முடியாது. நான் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டதா கேட்டால் எதை அதிகமாக கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் மெடிசன் தான். ஓகே. ஸோ ஸ்டெத்தஸ்கோப். ஓகே. ஸோ உங்கள் பேஷண்ட் வந்து உங்ககிட்ட பேசும்போது இன்ஸ்டண்ட்டாக இரிட்டேட் ஆகிற ஒரு விஷயம், ஏதாவது ஒரு வேர்டோ இல்லை அவங்க பண்ணுற ஏதோ ஒன்று இரிட்டேட் பண்ணுற ஒரு விஷயம்? இரிட்டேட் பண்ணுற விஷயம்னா கூகுள். நம்ம பேசும்போதே அவங்க கூகுளை வச்சு ஓகே நமக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்க, என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு, சொல்றது கரெக்டா, மெடிகேஷன்ஸ் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருப்பாங்க. கூகுள் பண்ணி அது உங்களை இரிட்டேட். ஆமாம். ஓகே. ஆக்சுவலி என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினும் அதுவாக தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின். பீயிங் அ டாக்டர் வந்து நீங்கள் எப்பயாவது சிம்டம்ஸை கூகுள் பண்ணியிருக்கீங்களா? சிம்டம்ஸை கூகுள் பண்ணலான்னு கேட்டால் இல்லை. பட் ஆனால் வந்து இப்போ ஒரு டிசீஸ் கண்டிஷன் வந்து இப்போ நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அந்த டிசீஸ் பற்றி எனக்கு கம்மியாக நாலேஜ் இருக்குது அப்படின்னா நான் உடனே வந்து கூகுள் பண்ணுவேன். ஆனால் ஐ வில் ஃபைண்ட் த லிட்ரேச்சர்ஸ் அபவுட் தட் ஸ்டடி, லைக் வந்து நம்ம என்னென்ன லிட்ரேச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன வந்து புக்ஸ் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ காஃபி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியும் ஒரு டாக்டர் லைஃப்பில். ஓகேவா? நம்ம நைட் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது காஃபியா தூக்கமா? பிக் ஒன் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் யர் லைஃப். தூக்கம். ஐ நீட் தூக்கம். ரொம்ப வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க போல. ஓகே. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து உங்ககிட்ட கிரேசியான ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தாங்க, உங்கள் மெடிசன் எடுத்துக்கல அப்படின்றதுக்கு உங்ககிட்ட ஒரு கிரேசியான எக்ஸ்கியூஸ் கொடுத்தாங்கன்னா அது என்ன எக்ஸ்கியூஸாக இருக்கும்? ப்ரிஸ்கிரிப்ஷன் துவைச்சிட்டேன். அது இருக்குல்ல, நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஒரு பேஷண்ட்டை நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது மிடில் ஆஃப் த கன்சல்டேஷனில் வந்து அவங்க பேரை மறந்து போயிருக்கீங்களா? நிறைய மறந்துருக்கேன். கண்டிஷன் ஞாபகம் இருக்கும், பேர் ஞாபகம் இருக்காது. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் டாக்டரா இல்லைன்னா என்னவா இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் அப்போவே சொல்லிட்டீங்க, பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி. ஆக்டர். ஆக்டர். ஏன் ரீசன் சொல்லனா, எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசையா இருக்கும்னு சொல்லும்போது வந்து ஒரு ஆக்டர் கேன் பி a rich man, ஒரு ஆக்டர் கேன் பி a banking officer, போலீஸ் ஆஃபீஸர், இன்வெஸ்டிகேட்டர், லைக் வந்து அட்வொகேட். ஆக்டர் கேன் டூ வெர்ஸ்டைல் ரோல்ஸ். ஸோ நான் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருக்கலாம். ஒரு ஃபேஸில் அந்த ஹாப்பினஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச ஒரு பெரிய ஆக்டராகவும் அட் த சேம் டைம் உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்லையுமே நல்லா வருவீங்கன்னு சொல்லி எங்களோட விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா யாரையாவது மீட் பண்ணும்போது ஜஸ்ட் ஏதோ ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணி ஓடி இருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். ட்ரமாட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன், ஏதாவது ஒரு வெட்டிங்லையோ இல்லைன்னா ஹவுஸ் பார்ட்டிலையோ ஏதாவது ஒரு பேஷண்ட் சடனாக வந்து மயங்கி விழுந்தோ டாக்டர் எங்கன்னு கூப்பிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ட்ரெயினில் பார்த்துருக்கேன். ட்ரெயினில் என்ன ஆக்சுவலி வெரி எக்ஸைட்டிங். இல்லை அது வந்து நானுமே நம்ம இப்போ குவிக்காக அடுத்த கொஸ்டின்ஸ். ஓகேவா? உங்களோட லைஃப்பில் உங்களோட கிளினிக்கல் செட்டப்பில் நடந்த மோஸ்ட் ட்ரமாட்டிக்கான பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? ட்ரமாட்டிக்கான பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. ஒன்றை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா வந்து
ஒரு பாய்சனிங் கேஸ். ஓகே. அவங்க பாய்சன் குடிக்கல. ஹஸ்பண்ட பயப்படுத்துறதுக்காக வந்து அவங்க பாய்சன் அந்த மாதிரி நிறைய கேசஸ் வரும். ஜிஹெச்ல ப்ராமினென்ட்டா இருக்கும். இந்த மாதிரியான ட்ராமாட்டிக் கேசஸ்லாம் நிறைய நிறைய. ஸோ ஒரு டாக்டர்ஸ்க்கான ஒரு ரியாலிட்டி ஷோ எடுக்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் நீங்கள் ஆக்டர்ன்னு சொல்கிறதுனால எனக்கு இப்போ சடனாக இந்த கொஷின் வந்துச்சு. டாக்டர்ஸ்க்கு ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்தணும் அப்படின்னா அந்த ஷோக்கு பேர் என்ன வைப்பீங்க? நல்ல கேள்வி. இது வரைக்கும் நான் எதுவுமே யோசிக்கல. பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாம். ஸோ வந்து டாக்டர் வாண்ட் பி ஆக்டர். டாக்டர் வாண்ட் பி ஆக்டர். தட்ஸ் அ பிளாக் பஸ்டர் ஷோ. ஸோ நெக்ஸ்ட், உங்கள் செத்தோஸ்கோப் ஏதாவது உங்ககிட்ட பேசணும் இல்லை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிச்சுன்னா ஹைப்போதெட்டிக்கலி என்னவா இருக்கும்? தயவு செஞ்சு என்னை வாழ விட்டுட்டு போயிடாத, மறந்துடாத என்ன அப்படின்னு தான் இருக்கும். ஸோ உங்களோட இது வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியல், வைஃப் எல்லாம் பார்ப்பாங்கன்னு வேற சொல்லியிருக்கீங்க. உங்களோட சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹேண்ட்ஸம் டாக்டர், ஸ்மார்ட் டாக்டர் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து வியர்டஸ்ட் ஒரு டிஎம்னா என்ன இன்ஸ்டால? வியர்டஸ்ட் டிஎம் ஆக்சுவலி வந்து அதை நான் என்ன மாதிரி அது கிரிட்டிசைஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா சொல்லலாம். க்யூட்டாக இருக்கீங்க ஆனால் கொஞ்சம் ஹாட்டாகவும் இருக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் பேசிக்கலி காம்ப்ளிமெண்ட் இல்லையா? அப்படி எடுத்துக்கலாம் பாசிட்டிவா. ஸோ நைட் டைம்ல நம்ம நிறைய நைட் டியூட்டிஸ் பார்ப்போம். அந்த மாதிரி உங்களோட ஒரு கில்ட்டி ஸ்நாக் நைட் டைம்ல சாப்பிடுறது? நான் அந்த மாதிரி பெருசாக ஸ்நாக்ஸே சாப்பிட மாட்டேன். தட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அவரை மாதிரி இருங்க, எந்த மாதிரி இருக்காது. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி க்ரஷ்? செலிபிரிட்டி க்ரஷ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கலாம். எனக்கு சின்ன வயசுல ஜோதிகா பிடிக்கும். ஓகே. ஓகே. ஸோ உங்கள் லைஃப் ஒரு மீமாக இருந்துச்சுன்னா அந்த மீம்க்கு என்ன ஒரு டேக் கொடுப்பீங்க? என்னடா சொன்னாப்பானா. ஓகே. ஸோ உங்களோட லைஃப்ல ஒரு தூக்கமே இல்லாத நிறைய டைம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க பண்ண கிரேசியஸ்ட் திங் என்னவா இருக்கும்? உட்கார்ந்து சிரிப்பேன். லாஃபிங் தெரப்பி தான், பட் பாவம் கூட வேலை செய்யற சிஸ்டர்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ ரீசெண்டா மேரேஜ் ஆனதுனால உங்க வைஃப் உங்ககிட்ட சொன்ன உங்களுக்கு ஒரு டாக்ஸிக் ட்ரைட் இருக்கு அப்படின்ட்டு வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? பிகாஸ் யூஆர் அ வெரி பிஸி ப்ரொஃபஷனல், அட் த சேம் டைம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. புதுசாக மேரேஜ் ஆனாலும் ஒய்ஃப்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க அம்மா சொல்லி நீ இந்த செலிபிரிட்டி மாதிரி இருக்க, இந்த ஹீரோ மாதிரி இருக்கடா அப்படின்னு உங்க அம்மா யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. யாரு? ஆக்சுவலி நிறைய பேர் என்ன வந்து ரிசம்பிளன்ஸா சொல்லும்போது கவின் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆமா, லைட்டா ரிசம்பிளன்ஸ் இருக்கு இதுல என்ன இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆக்சுவலி a very good resemblance தான். I do agree. So next, இது ஒரு லாஸ்ட் கொஸ்டின், இந்த ரேபிட் ஃபயரோட லாஸ்ட் கொஸ்டின். ஓகே. On the scale of 1 to 10 இந்த இன்டர்வியூ எவ்வளோ போரிங்கா இருந்தது? ஸ்கேல் ஆஃப் 1 to 10, அதாவது போரிங்க்கு மேல ஹை மார்க் கொடுக்க சொல்றீங்க. அதாவது லெஸ் போரிங்கா இருந்துச்சுன்னா லோ கிரேட் கொடுக்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, பட் இருந்தாலும் நீங்க நிறைய வந்து கற்றுக்கணும். ஆனாலுமே வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இவ்வளோ நல்லா போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ வில் கிவ் 5. ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ நம்ம இந்த ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. சார் சொன்ன மாதிரி நான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, என்னோட லக்கி மேஸ்காட்டாக அவர் வந்திருக்காரு. அந்த மாதிரியே வந்து கூப்பிட்ட உடனே வந்து ரொம்ப ஒரு கிரேஷியஸாக வந்து நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கு ஆக்டர் ஆகணும், சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. லாஸ்டா இந்த ஷோ க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்க ஆடியன்ஸ்க்கு உங்க ஃபேவரட் சாங் ஒரு 2 லைன்ஸ் ஹம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஒரு கண்ணில் நீர் கசிய, உதட்டு வலி உசர் கசிய, உன்னாலே சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவும் ஆனதே, அட ஆத்தோட விழுந்த என்ன அந்த ஆத்தோடு போவது போர், நெஞ்சு உன்னோடுதான் பின்னோடுதே, அட கொள்ள வந்த மரணம் கூட குழம்புமையா.
குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே என் ஷோக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலி ரெகுலராக ஒரு ஆங்கர் வந்து என்னை வந்து கொஷின் பண்ணுவாங்க, அதாவது ஆங்கர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் ஒரு டாக்டர் வந்து என்னை கொஷின் பண்ணுறாரு, அதாவது ஒரு ஆங்கர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கும் கனெக்ட் ஆகும். ஏன்னா இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு ஆங்கருக்கு நம்ம சொல்றது வந்து ஜெனரல் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ யார் சொல்கிறாங்களோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலே கனெக்ட் ஆகிறது மேபி இந்த இன்டர்வியூவாக இருக்கும். ஸோ அதனால இட்ஸ் லுக் ஸ்பெஷல். ஓகே, ஸோ தேங்க்யூ வந்ததுக்கு. ஸோ லெட்ஸ் கேட்ச் யூ ஆன் another vlog. டாடா, பாய் பாய்.